வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து சிங்கப்பூர்ல வந்து சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து சைனா டவுனுக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்து ரோட்ல வந்து எப்படியெல்லாம் வந்து அலங்காரப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. நல்லா ஒரு அருமையான ஒரு விளக்குகள்லாம் போட்டு பூக்கள்லாம் ஜோடிச்சு நல்லா சூப்பரா அலங்காரப்படுத்தியிருக்காங்க ரோட்ல. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரீட் உள்ளுக்குள்ள போகிறோம். கடைக்குள்ள போய் கடைகளில் வந்து என்னென்ன சாமான்கள்லாம் விற்கிது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து மக்கள் வந்து எவ்வளோ ஆர்வமாக வந்து மக்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அதை பற்றி தான் காமிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், கதவுகளில் மாட்டுறது, ஜன்னலில் மாட்டுறது, அந்த பொம்மைகள் இதெல்லாம் வந்து இந்த கடையில் கிடைக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் நேச்சுரலாகவும் இருக்கும் இங்கே. இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வந்து இங்கே வந்து பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பொம்மைகள்லாம் வீட்டில் பார்க்குறதுக்கு ஒரு அருமையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஜெல்லி மிட்டாய் மாதிரி நம்ம ஊரில் சாப்பிடுவாங்கள குழந்தைங்க, அந்த மாதிரி சேர்ந்தது. இது ஜெல்லி மிட்டாய் வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 1, 2 டைப்பு தான் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே சாக்லேட்டு, நட்ஸ் வகைகள், மற்றபடி பழங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய இந்த ஏரியாவில் நிறையா கிடைக்கும். மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து வாங்கிட்டு போகிறத பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டொரியன் பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்க்குற கொஞ்சம் பலாப்பழம் மாதிரியே இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்க சுளையும் வந்து பலாச்சொலை மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து இங்கே வந்து சைனீஸ் மக்கள் வந்து இந்த பழத்தை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க.
பெரும்பாலும் சைனீஸ் நியூ இயருக்கு வந்து சைனீஸ் மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை தான் எல்லாத்துக்குமே கிஃப்ட் பண்ணுவாங்க. ஆரஞ்சு பழத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போனாலும் சரி, யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க ஆரஞ்சு பழம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியகாந்தி விதைகள், மற்றபடி அந்த வாட்டர்மெலன் விதைகள், இந்த மாதிரி விதைகள்லாம் வந்து மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே. அதெல்லாம் வாங்கி தான் போயிட்டுருக்காங்க மக்கள். சைனீஸ் நியூ இயர் வந்து மக்கள் எவ்வளோ ஆர்வமாக உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, எப்படி கொண்டாடுறாங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.